இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ கோபியோடைய தலையில் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தான் தன்னுடைய அம்மாவை அவர் கூப்பிட்டு போய் இந்த வீட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே நமக்கு தெரியுது. இதில் வேறு இப்போ உட்காந்துருக்காங்க. காஃபியை கொண்டு இப்போ கமலா கொடுக்க முதல்ல கோபி கொடுத்துட்டு அடுத்து ஈஸ்வரி கொடுத்தா ஈஸ்வரி வேணாங்கிறாங்க. ஏமா அப்படின்னா எப்போ காஃபி கேட்டால் எப்போ கொண்டு வந்து கொடுக்குறா, 1 மணி நேரமாக நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அப்போ கொடுக்காம இப்போ கொடுக்குறா அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது முதல்ல அதுக்கு பாலை காய வைக்கணும், டிகாஷன் போடணும், அவங்க அம்மா இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்க மாட்டாங்களாம், அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, லேட்டாக தான் செய்யும் அப்படின்னு நான் கூப்பிட்டே இருந்தேனே அப்படின்னா அவள் தூங்கிட்டு இருந்தா ராதிகா அப்படிங்கிறாங்க. ராதிகா பாவமாக நிற்க, ஏன் உனக்கு கேட்கலையா, என்ன நடிக்கிறியா, உனக்கு என்ன, ஏன் இவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னா, ஏன் என் பொண்ணை போட்டு அதிகாரம் பண்ணுறீங்க, அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கா தூங்கிட்டு இருந்தா அப்படின்னா, என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னா அவள் பிள்ளைத்தாச்சி பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தையே வேணாம் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு கோபமாக கத்த உடனே கடுப்பாயிட்டாங்க. இப்போ ராதிகாவும் சரி கமலாவும் சரி, என் பிள்ளை குழந்தை பத்துக்கு வேணான்னு சொல்கிறது நீங்கள் யார் அப்படின்னா அதில் என் குழந்தையும் தான், இப்போ என் பிள்ளையோட குழந்தையும் தான் அது, அதனால் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிக்க இப்போ கோபி திருதுன்னு முடிக்கிறார். முடித்த உடனே எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவங்க எனக்கு காஃபியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா இவங்களும் கோபமாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை, இதெல்லாம் என்ன அதிகாரம் பண்ணிட்டு கருவை கலைக்கிறதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தட்டை எடுத்து போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எழில் இன்னும் அந்த எழில் மனசில் வேறு செட் ஆக மாட்டார். இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1110 எபிசோடாக ஒருத்தர் எழிலாக பார்த்துட்டு புதுசாக ஒருத்தர் எழிலாக பார்க்குறது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிட்டு வெளில பார்த்தா அங்கே ஆஃபீஸ் வாசல்லே பாக்கியா நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி கதையை சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்கறதுக்காக வந்தேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நீ எப்படா வாழ்க்கையில சாதிச்சு பெருசாக வருவோன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, நீ சூப்பராக வந்துடுவோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க. உடனே இவரும் பாக்கியா வாங்க பாக்கியலட்சுமி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே கூப்பிட்டு போயிடுறாரு அவங்க. ஆனால் ஆட்டோவில் வந்தாங்களாம். இதுக்கப்புறம் திருப்பி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராதிகா கோபியை கூப்பிட்டு அவர் ஏதோ ஃபோன் பேசிட்டுருக்காரு. ஃபோன் பேசி ஆர்டர் எடுக்கிறத பற்றியும் க்ளவுட் கிச்சனை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது வாங்க ரூம்குள்ளே போகலாம் அவங்க ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க வரலங்கிறாரு. ஒன்றும் இல்லை இங்கேருந்து பேசி அப்புறம் அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டு சண்டை போடுறதுக்கா வாங்க உள்ள அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போய் ரூமில் நிற்க வச்சு இந்த பக்கம் கமலா இந்த பக்கம் ராதிகா 2 பேரும் சேர்ந்து செம கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எது கரு கலைக்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. இன்னொரு தடவை இப்படி பேசினா போலீஸை போயிடுவேங்கிறாங்க இவங்க. கமலா ஐயோ அதெல்லாம் வேணாம் தேவையில்லாமல் அப்படிலாம் இது பண்ணாதீங்க, இது எமோஷனில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நான் பாக்கியா மாதிரிலாம் அவங்க அம்மாவை பார்த்துக்க முடியாது, சும்மா அவங்க அம்மாவுக்கு அது வேணும் இது வேணும் இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் என்னால் பார்த்துக்க முடியாது. பாலை கொட்டி விட்டுறாங்க. பாலை கொட்டி விட்டு ஏன் கொட்டி விட்டேன்னு கேட்டால் நீயோ மகளோ தொடங்கிங்கிறாங்க அப்படின்னா உடனே சரி நான் தொடச்சிட்றேங்கிறாரு அவர். அதே மாதிரி அதிகாரம் பண்ணுறாங்க, சும்மா அந்த பக்கம் போனாலே முணுமுணுக்கிறாங்க, சத்தமாக டிவியை பார்த்துக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, எந்த வேலையும் செய்கிறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் மாற்றி எல்லாம் சொல்லிட்டே இருக்க இவர் தலையில் கை வச்சு ஐயோ சாமி போதும் 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 விட்டுருங்க, ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்ன வேலைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இதுக்கப்புறம் இதை பற்றி இது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா ராதிகா அவங்கள கிளம்ப சொல்லுங்கள், அவங்கள போக சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னா இல்லை அது எப்படி நான் கூப்பிட்டு வந்துட்டு போக சொல்ல முடியும், அதுக்கு பதிலாக என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. வெளில பார்த்தா கதவு கிட்டக்கே நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஐயோ அம்மா கேட்டிருக்கோம் போலேன்னு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஈஸ்வரி மயங்கி விழுந்துறாங்க. மயங்கி விழுந்தோடனே உடனே டக்குனு இதெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் நம்ப மாட்டேங்கிற மாதிரி கமலா இருக்க. உடனே இந்த பக்கம் ராதிகானா பதறியாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே தூக்கி கூப்பிட்டு போய் அவங்களை சோஃபாவில் உட்கார வச்சு டாக்டர்கிட்ட போகலாம்னா வேணாங்கிறாங்க. ராதிகா வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், அவையும் போகணும், அவளுக்கே ஒன்றும் முடியாமல் இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் கமலா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கம்மானா ஒன்றும் வேணாங்கிறாங்க ஈஸ்வரி. என்னதம்மா ஆச்சு அப்படின்னா யாராவது சொன்னால் பிரச்சனையாக வேணாம் நான் எதுவும் சொல்லலைங்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா காலைல மணி என்ன நான் சீக்கிரமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் காஃபியும் குடிக்கல சாப்பாடும் சாப்பிடல, அதனால் லோ சுகர் ஆகிடுச்சுங்கிறாங்க. அம்மா 8:30 சாப்பிடுவாங்கன்னு தெரியாதா அப்படின்னா அது எப்படி உங்கள் அம்மா எப்போ சாப்பிடுவாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த பக்கம் கமலா சொல்ல உன்னை என்னத்தை நினச்சிட்டு இருக்கீங்க, இது ராதிகாவை சொல்லியிருக்க வேணாமா, நான் ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி போகிறாரு கோபி. இப்போவே டக்குன்னு ராதிகாவை பார்த்து கமலா அம்மா எல்லாம் நடிப்புங்கிற மாதிரி பார்வையை போடுறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்